ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொட்டீன் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும். சரி வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாமா. நம்ம மெஸ்ஸி கிச்சன் வழக்கம் போல் இருக்குது. ஸோ அது இன்றைக்கி நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அடுப்புலாம் தொடச்சி வச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடு நம்ம எப்பவும் கொஞ்சம் இங்கே எங்கள் வீட்டில் போனால் கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சுருப்பேன். ஸோ அதை இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதில் இருக்க பேப்பர்லாம் மாற்றிட்டு டஸ்ட்லாம் தொடச்சி வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே நீட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் நீட்டாக இருக்கா. ஸோ இது முடிச்சுட்டு ஹாலுக்கு போய் ஹால்லேயும் கொஞ்சம் கபோர்டில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தனால. ஸோ அதையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. காலையில் வரைக்கும் மதியானம் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து விளையாண்டுட்ருக்காங்க. எப்போவுமே ஒரு 1 hour இல்லாட்டி 1.5 hour நாங்கள் வந்து விளையாண்டுட்ருப்போம் வெளியில். டைம் ஆகவும் உள்ளே வந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் பாருங்கள் பெட்டை எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. விளையாட்டு சாமான், பொம்மை, புக்ஸு எல்லாமே அதிலே தான் இருக்கும். நம்ம சத்தம் போட்டோம்னா தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்ப அழகாக எழுதுவாங்க. எழுதுறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுனாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட்டு வந்து படுத்துட்டாங்க. பிள்ளைங்களோட டின்னர் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க வந்து படுக்க வச்சாச்சு. ஸோ பிள்ளைங்கள படுக்க வச்சுட்டு வந்து பால் காய்ச்சியாச்சு நைட்டு பாப்பாங்களுக்கு. ஸோ பால் காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனையும் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு நீட் பண்ணிட்டு தான் போய் படுக்க போவோம்.